இதில ஷார்ட்டா எச்சம்னா என்ன? அதோட வகைகள பார்க்கலாம். எச்சம் அப்படிங்கிறது எஞ்சி நிற்கும் சொல். அதாவது பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். அந்த எச்சம் பெயரைக் கொண்டு முடிந்தால் பெயரெச்சம். வினையைக் கொண்டு முடிந்தால் வினையெச்சம். பெயரெச்சம். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல். இதுல பெயரெச்சம் 2 வகைப்படும். தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் என்றால் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம்னா செயல், காலம் எதையும் தெளிவா காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பா காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். அதே மாரி வினையெச்சம். ஒரு எச்ச வினை அதாவது பொருள் முற்று பெறாத எச்சம் வினையைக் கொண்டு முடிந்தால் அது என்னது? வினையெச்சம்னு சொல்றோம். படித்து முடித்தான், படித்து வியந்தான். இதுல தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம்னு இருக்கு. தெரிநிலை வினையெச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும். எழுதி வந்தான், இறந்த காலம். எழுதிங்கிற செயல் தெரியுது. காலத்தை வெளிப்படையா காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம். காலத்தை வெளிப்படையா காட்டாம பண்பினை மட்டும் சொல்றது. மெல்ல வந்தான், மெல்லங்கிற ஒரு பண்பை மட்டும்தான் சொல்லுது. அது எப்போ வந்தான் எதுன்னு நம்மளுக்கு தெரியல. காலங்காட்டல. முற்றெச்சம் அப்படிங்கிறது ஒரு முற்று பெற்ற சொல் மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறது. அதாவது படித்தனல்ங்கிற சொல் படித்தாள்ங்கிற வினைப்பொருளை வினைமுற்று பொருளை தருகிறது. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். படித்தனல்ங்கிற சொல் படித்துங்கிற வினையெச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறதுனால இது முற்றெச்சம் அப்படின்னு சொல்றோம். நன்றி.